என்னம்மா நினச்சிக்கிற மனசில் எங்கன்னா 5 மாசமா வாடகை தராமல் இருப்பா. இதுமா என் பொண்டாட்டி என்னை திட்டிங்கிறா. வீடு கட்டு வாடகை வாங்கியான்னா வாடகை நீ குத்துங்கிறியான்னு கேட்குறா. வாங்கினா 5 லட்சத்துக்கு வட்டியும் தரல, அசலும் தரல, வாடகையும் தரல. என் தலையில் நான் மிளகா அரைக்கலான்னு பார்க்குறியா? ஏதோ பிள்ளை படிக்கிறானேன்னு பார்க்குறான். இன்னும் 1 மாதத்துக்குள்ள காசு கொடுக்குற வைய பாரு. வரேன். நான் ஒரு கவிதை வச்சுக்கிறேன், சொல்லட்டுமா? டேய், அந்த ஆளு நீ பச்சுங்கிறன்னு கம்முன்னு போய்ங்கிறான். சும்மா எனக்கு கடுக்காத உள்ளப்பட. ஓ, இப்போ மட்டும் நீ என் கவிதையை கேட்கல. நோ, எங்கள் அம்மா வாடகை தர முடியாது. சொல்றா கேட்குறியா? என்ன கவிதை தெரியுமா? காதல் கவிதை. சூப்பர்ரா, சூப்பர். ஏன் இப்போ கை தட்டுற? உன்னை 10 மாசம் சுமந்த வயிறு இந்த வெயில் கூட ஜில்லுன்னு இருக்குது. என் கவிதையை கேளு, உன் மனசு உடம்பு எல்லாமே ஜில்லுன்னு ஆகும். தொடங்கட்டுமா? நான் கம்முனிக்க. நோ, தொடங்குடாப்பா, தொடங்குடா. அடியே பெண்ணே, வினையில் ஈடுபட்ட பொருள் மீண்டும் பழைய நிலைமைக்கு திரும்பும் என்கிறது இயற்பியல். திரும்பவே திரும்பாது என்கிறது வேதியியல். போனால் போனதுதான் என்கிறது உயிரியல். ஆனால் எந்த நிலையிலும் மாறாததுதான் காதல். ஏனென்றால் காதல் உயிரியலோ வேதியியலோ இயற்பியலோ அல்ல, அது ஒரு வாழ்வியல். டேய், அவன் படம் காட்டுறதுன்னு கூட எனக்கு வைத்தறிச்சு இல்லடா. நீ பண்ற பாரு, அதான் எனக்கு வைத்தறிச்சு ஆகுது. கண்ண முடி காணறாங்க, உள்ள ஓடிடுறா. வராம அம்மாவுக்கு கவிதை ஏதாம காதல் எழுதி. சே, மனசு உறுத்திக்கிட்டே இருக்குதாடா. நான் இப்படி பேசுகிற ஆள் இல்லையா? 1 மாதன்றது ஒரு 3 மாசமா கொடுத்து பார்ப்போம். தெரிஞ்சுக்கலாம் வர ஆயிட்டாங்க. சே, ஆடா பாயங்களா, நம்ம பேசின பேச்சுக்கு மனசு தாங்காம அதிர்ச்சியில உறைஞ்சி போய் நின்னுங்கிறாங்களோ. என்ன இது சவுண்டு கேக்குது? உன்னமாடா போல. அங்கிள் ஒரு கவிதை சொன்னா ரிலாக்ஸ் ஆயிடும்னு நினைக்கிறேன். போடாங்க, ஒரு கவிதை சொல்லி ஓட்ட ஓட்டி சேர்த்துட்டாப்ல. 2வது கவிதை சொன்னா ஊற விட்டு போடுறாப்பல.